ஆந்திர மாநிலம் சுற்றுலாத்துறை அமைச்சரும் நடிகையுமான ரோஜா அவர்கள் தனது குடும்பத்தாருடன் திருமுக்கூடல் கிராமத்தில் உள்ள தனது குலதெய்வமான ஸ்ரீ செல்லியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் தனது மகளுடன் இன்று பங்கேற்று சிறப்பு தரிசனம் மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட திருமுக்கூடல் கிராமத்தில் அக்கிராம மக்களின் காவல் தேவதையாக இருந்து வருவது செல்லியம்மன். இக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் வி. கணேஷ் குருக்கள் அவர்கள் தலைமையில் இம்மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை தொடங்கியது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மகா பூர்ணாதி தீபாராதனைகள் முடிவுற்று யாகசாலையிலிருந்து புனித நீர்க்குடங்கள் கோபுரங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை அடுத்து சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இக்கோவிலில் கடந்த 2001, 2009ஆம் ஆண்டு ஆகிய ஆண்டுகளில் இதற்கு முன்பாக கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றது. அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமையான இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. கும்பாபிஷேகம் நிறைவு பெற்ற பின்னர் ஏராளமானோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக ஏற்பாடுகளை இத்திருக்கோவிலில் குலதெய்வ குடும்பத்தினர் மற்றும் திருமுக்கூடல் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆந்திர மாநிலம் சுற்றுலாத்துறை அமைச்சரும் நடிகையுமான ரோஜா அவர்கள் தனது மகளுடன் பங்கேற்றார். இந்நிகழ்வில் அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம், அதிமுக கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா. கணேசன், அதிமுக உத்திரமேரூர் மத்திய ஒன்றிய செயலாளர் தங்க பஞ்சாட்சரம், அதிமுக மாவட்ட கவுன்சிலர் சுமதி குணசீலன் ஆகியோரும் பங்கேற்றனர். மேலும் இந்த நிகழ்வில் திருமுக்கூடல் கிராம பொதுமக்கள் திரளானோருடன் இளைஞரணியைச் சேர்ந்த எஸ். கோகுல் அவர்களும் பங்கேற்று தரிசனம் மேற்கொண்டனர்.